திமுகவில் மட்டும்தான் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் வேறுபாடு இல்லாம ஒற்றை நோக்கத்துக்காக செயல்படக்கூடிய ஒரே கட்சினா அது திமுக தான் சொல்லுவேன். என்ன ஒற்றை நோக்கம்னா, எப்படி எல்லாத்திலும் திருட்டுத்தனம் பண்ணுவதில் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் வேறுபாடு இல்லாத ஒரே கட்சி திமுக தான். அதுக்கு உதாரணம், சென்னை நெற்குன்றத்துல ஓடுற பஸ்ல ஒரு பெண்மணி கிட்ட இருந்து 4 சவரன் தங்க நகை திருடப்பட்டிருக்கு. அந்த திருட்டு வேலையை பார்த்தது யாருன்னா திமுகவை சார்ந்த ஒரு ஊராட்சி மன்ற தலைவர், அதாவது பஞ்சாயத்து போர்டு பிரசிடென்ட் தான் அந்த 4 சவரன் தங்க நகையை திருடிய வீரமங்கை. அந்த திருடிய வீரமங்கையோட முன்னர் வரலாறு என்ன தெரியுமா? ஏப்ரல் 14ஆம் தேதி பாஜகவை சேர்ந்த பெண்கள் அம்பேத்கர் சிலைக்கு மாலை போடக்கூடாதுன்னு பிரச்சனை பண்ண வீரமங்கை தான் இந்த திருட்டுத்தனமான வேலையில் ஈடுபட்டிருக்காங்க. இந்த திருட்டுத்தன வேலையில ஈடுபட்ட வீரமங்கை பாரதி திருப்பத்தூர் மாவட்டம் நரியம்பட்டு ஊராட்சி மன்ற தலைவராக இப்பவும் விலகிட்டு இருக்காங்க. எப்படிப்பட்ட தலைவரை அந்த ஊராட்சி மன்ற மக்கள் தேர்ந்தெடுத்திருக்காங்க? இதுதான் உதாரணம். திமுகவுல இப்படிப்பட்ட பெண்கள் இருப்பது பெண் இனத்துக்கே ஒரு பெருமை சேர்க்கக்கூடிய விஷயம் தானே. எப்படிப்பட்ட வீரமிக்க செயலை இந்த பாரதி செஞ்சிருக்காங்க. இந்த லட்சணத்துல இந்த பெண்ணுக்கு பாரதின்னு ஒரு பேரு வேற கேவலமா இருக்கு. இது மட்டும் தான் இந்த திமுக ஆட்சியில் நடந்த கேவலமான செயலான கேட்டா கிடையாது. தருமபுரி மாவட்டம் அரூர் பக்கத்துல மதிய சாப்பாடு நல்லா சாப்பிட்டு ஒரு ஆசிரியை பெஞ்சு மேல படுத்துட்டு அங்க இருக்கக்கூடிய குழந்தைகளை காலம் தூட சொல்லியிருக்காங்க. இந்த சம்பவம் நடந்தது அரசு பள்ளியில நடந்த ஒரு கேவலமான விஷயத்த இப்ப வரைக்கும் அந்த துறையோட அமைச்சரா இருக்கக்கூடிய அன்பில் மகேஷ் எந்தவித நடவடிக்கையும் எடுக்க கிடையாது. அரசு பள்ளியில இப்படி ஒரு லட்சணம், பஸ்ல போனா திருட்டுத்தனமான சம்பவம். இப்படி போன்ற ஆட்சி 2026 நீங்க வேணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க வாக்களிக்க வேண்டிய ஒரே சின்னம் உதயசூரியன். உதயசூரியன் சின்னத்துல வாக்களிச்சீங்கன்னா 2026 தமிழ்நாடு சுபிச்சமா இருக்கும்.